राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। பிருந்தாவனம் அழகான ஒரு இடம், மனசுக்கு சமாதானம் தரக்கூடிய ஒரு ஸ்தலம். அதாவது நம்ம எல்லாருமே தேடக்கூடிய அந்த ஒரு சாந்தி, அந்த ஒரு நிம்மதி, அந்த ஒரு சமாதானம், இது எல்லாமே இந்த பிருந்தாவனத்துக்கு போனால் தானாக கிடைச்சிடும். அதனால தானே புரி ஜெகநாதனும் பிருந்தாவனத்துக்கு வந்துட்டான் ஹரிதாசரோட. அந்த ஜெகநாதன், சுபத்ரா, பலராமன் இவர்களெல்லாம் வேப்ப மரத்தில் தான் பண்ணுவார்கள். தாரு பிரம்மம் வேப்பமர மூர்த்தி. அந்த பழைய ஜெகநாதனை கோவிலுக்குள்ளேயே புதைச்சிடுவான்னு சொன்னேன். கோயிலி பைகுந்தா அப்படின்னு பேரு. ஜெகநாதனை பார்த்துட்டு பிரதட்சிணமா மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டு வரும்பொழுது இடது பக்கத்துல ஒரு வழி உண்டு. புரிக்கு 4 வாசல் உண்டு. புரி கோவிலுக்கு சிம்மத்வாரம், அதுதான் ஈஸ்டர்ன் சைடு, அங்கதான் பதித்த பாவனன் இருக்கான். 4 வாசல் உண்டு. 1 சிம்மத்வாரம், 1 வியாக்ரத்வார் புலி வாசல், இன்னொன்று அஸ்வத்வார் குதிரை வாசல், இன்னொன்று அழகா கஜத்வாரம் ஹாத்தித்வார், அதுதான் யானை வாசல். சிங்கவாசல், புலி வாசல், குதிரை வாசல், யானை வாசல். சிம்மத்வாரம் நான் சொல்லிட்டேன், அங்கதான் வாசல்ல அருணஸ்தம்பம் இருக்கும். அந்த வழியாக தான் ஜெகநாதன் ரத யாத்திரைக்கெல்லாம் வெளியில வருவான். ஸோ இதில் எந்தெந்த கேட்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அஸ்வத்வாரம், வியாக்ரத்வாரம், கஜத்வாரம். ஓகேவா? ஸோ இதுல கோயிலி வைகுந்தா, கோயிலி வைகுந்தான்னு அர்த்தம். அங்கதான் பழைய ஜெகநாதனுடைய மூர்த்திகள் எல்லாம் ஜோரா புதைப்பார்கள் அப்படின்னு சொன்னேன். அத்தனை விசேஷம் இந்த ஜெகநாதன். அந்த ஜெகநாதன் தான் ரொம்ப ஜோரா புரியிலிருந்து பிருந்தாவனத்துக்கு வந்தான். தீர சமயத்தை தாண்டி இப்படி நடந்து போனோம்னா பிருந்தாவன ஜெகநாதனுடைய மூர்த்தியை பார்த்துடலாம். இந்த பிருந்தாவனத்துல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சின்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பிருந்தாவனத்தில் இன்னும் பழமை மாறாத விஷயங்கள் நிறைய உண்டு. அதுல ஒரு இடம் இன்னைக்கு நம்ம போறோம். இப்ப மானசீகமா தட்டியா ஸ்தான் அப்படின்னு சொல்லுவா. தட்டியா அப்படின்னு சொல்லுவா, தட்டியா ஸ்தான் அப்படின்னு சொல்லுவா. அந்த இடத்துக்கு ஏன் தட்டியா ஸ்தான் அப்படின்னு பெயர்னா, இந்த மூங்கில் தட்டின்னு சொல்லுவோம். மூங்கில் பரம்பு இருக்கும் இல்லையா, அது அப்படியே தட்டி மாதிரி பண்ணுவா. தட்டினா அந்த காலத்து மனுஷாளுக்கு தெரியும், ஃபென்ஸ். இந்த மூங்கில 4 5 நீளமா வெட்டி குறுக்கு நெடுக்கமா வச்சு அதை ஆணி அடிச்சு இல்லாட்டி கயிறு கட்டி மூங்கில் தட்டி அப்படின்னு சொல்லுவா. பிரம்பு தட்டி, மூங்கில் தட்டி. அது அப்படியே ஃபென்ஸ் மாதிரி வீட்டை சுத்தி போடும். நாங்கெல்லாம் சின்ன வயசா இருக்கும்பொழுது தென்னை மரத்தினுடைய மட்டை அதெல்லாம் அப்படி வச்சு ஃபென்ஸ் மாதிரி வைப்போம்.
இந்த மாதிரி மூங்கில் தட்டியினாலே நிரம்ப பெற்ற ஒரு ஸ்தான், அதுதான் தட்டியாஸ்தான் அப்படின்றது. ரொம்ப காமா இருக்கும் அங்க. அதாவது அங்க உள்ள நுழைஞ்சோம்னா என்னமோ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம போற மாதிரி இருக்கும். தட்டியாஸ்தான் பழமை மாறாத ஒரு ஸ்தலம். அங்கங்க சாதுக்கள்லாம் இந்த ஜாடு சேவை, அதாவது பெருக்கிற சேவை பண்ணிட்டு இருப்பார்கள். நிறைய குரங்குகள் உண்டு, நிறைய கிளிகள் பறவைகள் உண்டு, நிறைய அணில்கள். சரியா பிருந்தாவனம்ன்ற வார்த்தைக்கான ஒரிஜினல் மீனிங் அந்த இடத்துல பார்க்கலாம். அப்படியே மெத்து 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 மெத்துன்னு மணல், நிறைய மரங்கள், கதம்ப மரம், அதுக்கப்புறமா நிறைய மரங்கள் உண்டு. அங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். நல்லா பூக்கும், நல்ல வாசனை இருக்கும். அது ஒரு ஆசிரமம், தட்டியாஸ்தான் அப்படின்றது, தட்டியாஸ்தான். முக்கியமா நமக்கு அதிர்ந்து பேசக்கூட அங்கே வராது. யாரும் சப்தமா பேசக்கூட மாட்டார்கள். உள்ள போனாலே அப்படியே ஒரு காம் பீஸ். இங்க பிருந்தாவனத்தில் இப்ப பாங்கிய பிஹாரி கோவில், இப்ப காளிய நர்தனம், கேசி இருக்கும். ஒரு பக்கம் வண்டி போகும், இன்னொரு பக்கம் யாராவது கையிலேருந்து கண்ணாடியை பிடுங்கிட்டு போகும், குரங்கு யாரோ ஒருத்தரோட மொபைலை பிடுங்கிட்டு போகும். சில பேர் குரங்கை விரட்டின்னு இருப்பா, ஒரே இருக்கும் வண்டி. அப்புறம் விற்கிறவா என்னெல்லாமோ பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் காரு, அதோட ஹார்னு. அப்படின்னு டயர்டாயிடும் சில சந்தர்ப்பங்கள்ல, சில வழிகள்ல. தட்டியாஸ்தான் போனோம்னா ஆர் வி லிவிங் இன் 21st century அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துடும். ஏன்னா முக்கியமா நம்மளுடைய இந்த நூற்றாண்டு மிக முக்கியமான விஷயம் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம். இந்த தட்டியாஸ்தான்ல இப்பப்ப அங்கொன்னும் இங்கொன்னுமா ஒரு குண்டு பல்பு போட்டிருக்கா. சாயங்காலத்துக்கு மேல இருட்டிடும். அங்கங்க இந்த தீப்பந்தம் மாதிரி வைப்பா, அங்கங்க அகல் விளக்கு ஏற்றி வைப்பா. அங்க சாயங்காலத்துல பஜனை நடக்கும். அந்த இடத்துலதான் லலிதாவினுடைய ஒரு குண்டல்லாம் இருக்கு. அங்கதான் லலிதா சகி ராதையும் கண்ணனும் சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணுவார். அதனால அந்த லலிதா சக்கியினுடைய அவதாரம் தான் நம்ம ஹரிதாசர், பாங்கிய பிஹாரிய நமக்கு கொடுத்த ஹரிதாசர். நேத்தி சொன்ன ஜெகநாதனை கண்டு கொடுத்த ஹரிதாசர் வேற, பாங்கிய பிஹாரி நிதிவன ஹரிதாசர் வேற. இந்த ஹரிதாசர் தான் தான்சேனோட குரு. அக்பர் கூட இந்த ஹரிதாசருடைய பாட்டெல்லாம் கேட்டிருக்கார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹரிதாசர் லலிதா சக்கியினுடைய அவதாரம். அந்த ஹரிதாசருடைய அந்த சம்பிரதாயத்தில் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல தியானம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அமைதியாக சொல்றேன்னா, நிஜமாவே எனக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டு பேசுற மாதிரி. நான் அந்த இடத்துல போய் பேசுவேன். கூடாஷ்மர் பக்தால் குரல் அதிகமாக வெளில வரவே வராது. எங்கேயாவது சத்தம் போட்டுருமோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. அந்த அமைதியை டிஸ்டர்ப் பண்ணிட்டு பேசவே தோணாது. அங்கே உள்ளே போகும்போது மொபைல் சைலண்ட்லேயே இருக்கணும், இல்லாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபோட்டோஸ் அலோவ் பண்ண மாட்டா. சமயத்தில் சந்தியா வேளையில் போனால் மொபைல் டார்ச் அடிக்கக்கூடாது, அதிர்ந்து பேசக்கூடாது. குரங்குகள் பாட்டுக்கு ஓடும் விளையாடும், அணில்கள் பாட்டுக்கு ஓடும் விளையாடும். அங்கே சில மரங்கள் நான் முன்னாடி பார்த்துருக்கேன், இப்போ பெருசாக தெரியலை, நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கேன், பர்மிஷன் வாங்கி எடுத்திருக்கேன் நான். அந்த மரத்திலேயே ராதே அப்படின்னு இருக்கும்.
சில பேருடைய அபிப்பிராயம் இது, அங்க இருக்க சாதுக்கள் யாரும் மரப்பட்டையில கிறுக்கிறா அப்படின்னு சொல்லுவா. ஆனா ஹைட்ல எல்லாம் ராதே ராதே இருக்கேன், ஜூம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ராதேன்னு மரத்துல அப்படியே தானாகவே உண்டான மாதிரி இருக்கும். ராதேன்னு சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கும். அவ்வளோ அவசரத்தில் போய் யார் எழுத போகிறா? அந்த மரத்தில் ஏறிதான் எழுதலாம் முடியாது. ஆனால் இருக்கும், பார்க்க சந்தோஷமாக இருக்கும். அங்கே குரங்குகள், இந்த குயில்கள், மயில் நான் பார்த்ததில்லை, பட் கிளிகள் பார்த்துருக்கேன், அணில்கள் நிறைய பார்த்துருக்கேன், குரங்குகள் பார்த்துருக்கேன். அதுவும் அந்த இடம், அந்த குரங்குகள்லாம் மரத்துக்கு மரம் தாவும், குச்சியை உடைக்கும், இலையை கிள்ளி போடும். சாதுக்கள் பெருக்கின்றே இருப்பா. யாரோ ஒருத்தர், அவ்வளோ பெரிய இடம் அது, எத்தனை ஏக்கர்னு எனக்கு தெரியாது, பெருக்கின்றே இருப்பா. அங்கே ஒரு தடவை நான் ஒரு சந்தியா வேலைக்கு போயிருக்கேன், இருட்டுறதுக்கு முன்னாடி. அப்போ என் கூட அங்கே பிருந்தாவனவாசி ஒருத்தர் ஜெகதீஷ்ஜின்னு, அவர் தான் வேஷம் பண்ணார். நானும் அவர் மட்டும்தான் போனேன் நினைக்கிறேன், கூட யாராவது வந்தாலும் ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ அங்கே சாயங்காலம் இந்த தபஸ் பண்ண சாதுவுடைய சமாதி எல்லாம் உண்டு. அங்கே நம்ம ஹரிதாஸ் அவர் உபயோகப்படுத்தின பாதுகைலாம் வச்சிருக்கா. ராதாஷ்டமி அன்னைக்கு அதை எடுப்பா வெளியில. அப்ப நிறைய பேர் அதை தரிசனம் பண்றதுக்கு வருவா. ராதாஷ்டமி அன்னைக்கு தான் ஹரிதாசருடைய அவதாரம். அங்க சந்தியா வேலைக்கு, பஜனைக்கு அங்க இருக்க சாதுக்கள்லாம் உட்கார்ந்துருக்கா. என்னன்னா இந்த மணல் தான், அந்த மணல்லையே தான் உட்காரணும். இந்த பிரவச்சனம் பண்றதுக்கு அங்க இருக்க மெயின் சாது இல்லாட்டி அவ ஹரிதாஸ் சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வருவார். அவருக்கு மட்டும் கொஞ்சம் ஹைட்டா உட்காரணும், அப்பதானே எல்லாரும் பார்க்க முடியும். அங்க அந்த மணல் அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அந்த மணல்லையே கொஞ்சம் ஹைட்டு கொடுத்து மேடை மாதிரி பண்ணுவார். அப்படி நம்ம மணல் வீடுலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி மணலை ஹைட்டு தூக்கி அதை ஒரு மேடை மாதிரி பண்ணி அது மேலே அவர் உட்கார மாதிரி வைப்பார். அந்த மாதிரி நான் மணல் மேடை எங்கே பார்த்துருக்கேன்னா, திருவனந்தபுரத்தில் பத்மநாபருடைய ஆராட்டில் சங்குமுகம் கடற்கரையில் பத்மநாபருடைய ஸ்ரீவேலி மூர்த்தியை வச்சு பூஜை பண்ணுறதுக்காக அந்த கடல் புறத்து மணல் அது ஈரமாக இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா ஃபார்ம் பண்ணி அது சின்னதாக ஒரு 1 அடி 1.5 அடி ஒசரத்துக்கு மணல் மேடு மாதிரி அமைச்சு அது மேலே வெள்ளி பீடம் வச்சு அதுக்கு மேலே பத்மநாபர் கிருஷ்ண நரசிம்மனை வச்சு பூஜை பண்ணுவார்கள். அப்புறம் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சோன்னே அந்த மணல் மேடை அந்த மண் எடுத்துப்பா ஜனங்கள்லாம். நான் திருவனந்தபுரத்தில் ஆராட்டு சமயத்தில் அதை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்த மணல் மேடை அப்படியே சொல்லலாம், ஒரு மனிதர் உட்கார அளவுக்கு இந்த மணல் மேடை. அதில் அவர் உட்காருவார். மைக்கு கிடையாது, ஏன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டியே கிடையாது இல்லையா, மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே உட்காந்துண்டு அவர் கீர்த்தனை பஜனை உபன்யாசம் பண்ணுவார். பின் ட்ராப் சர்வன்ஸ் இருக்கும் மேக்சிமம். இதுக்கான குரங்குகள் சப்தம், குரங்குகள் கூட சப்தம் கூடாது. யூஸ்வலாக பிருந்தாவனத்தில் பல இடங்களில் பரிக்கிரமா பண்ணது குரங்கு திடீர்னு சண்டையெல்லாம் போட்டு சத்தம் பயமாக இருக்கும். அது குரங்கு நமக்காக ஓடி வருதா, சண்டை போட்டு ஓடி வருதா, வேற யாருடையாவது பிடுங்க ஓடி வர்றதான்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த இடத்துல மட்டும் பெரிய குரங்குகள் சப்தம், அந்த அடிவெடி தகராறு, குரங்கு கூட்டத்துக்கு சண்டை உண்டு. அதெல்லாம் நான் 2-3 தடவை போயிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை அட்லீஸ்ட் 4-5 ஞாபகம் எனக்கு போயிருக்கேன். குரங்குகள் கூட அமைதியா இருக்கும், யாரும் அதிர்ந்து பேச மாட்டார்கள். லலிதா தேவி தபஸ் பண்ற ஒரு இடம், ராதையும் கண்ணனும் சந்திக்கும் இடம், தட்டியாஸ்தான் அப்படின்னு பேர். இந்த தட்டியாஸ்தான் இவாவோட கண்ட்ரோல்ல தான் நிதிவனம் எல்லாம் உண்டு. இந்த நிதிவனத்துல தான் இப்பதான் கொஞ்சம் அந்த இரும்பெல்லாம் உள்ள வர்றது. நான் முன்னாடி என்னோட பழைய வீடியோவில் பார்த்தெல்லாம் தெரியும், நிதிவனத்துலலாம் இந்த மூங்கில் தட்டியே பண்ணி தான் 2 பக்கம் பிளாக் பண்ணி நம்மளை அதை வெளியில போக விடுவா.
இந்த தட்டியாஸ்தான் இதோட கண்ட்ரோலில் தான் பாங்கே பிஹாரியினுடைய கோசாலா உண்டு. அங்கேயும் பார்த்தா நிறைய தட்டி எல்லாம் வச்சிருப்பார். தட்டியாஸ்தான் அப்படின்னு பேர். அங்கே போனோம்னா அப்படி உட்காந்துட்டே இருக்கலாம்னு தோணும். வேற ஒன்றும் பேச தோணாது. நிறைய சாதுக்கள் அங்கங்கே இருப்பா. அங்கே உள்ளே போயாச்சுன்னா எப்பயும் பேசிட்டு இருக்க மக்கள் கூட அமைதியாகிடுவார். அப்படியே யாராவது கத்தினா கூட அங்கே செக்யூரிட்டி வந்து சொல்லுவார், சத்தம் போடாதீங்க அப்படின்னு. நிஜமாவே இந்த தீர சமீரியை சொன்னேன் இல்லையா, இந்த தீர சமீரியில் கூட இந்த குரங்கால் சண்டைகள்லாம் உண்டு. ஆனால் இங்கே அப்படி இருக்கும். அதாவது காதலனும் காதலியும் ஏகாந்தமா சந்திக்கிறான். அவளுடைய அழகான அந்த சிரிப்பு, அவளுடைய சம்வாதம், அவளுடைய ரகசிய சங்கேத சப்தங்கள், இது மட்டும்தான் இருக்கும். அது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே அந்த இடத்தை அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. நான் கடைசி அப்போ போன ஞாபகம் இல்லை. அப்போதான் ஒரு 2 இடத்துல 2 குண்டு பல்பு பார்த்தேன். அந்த காலத்துல எல்லோ லைட் இருக்குமே. சாயங்காலத்துக்கு மேலே ரொம்ப அமைதியாக இருக்கும். குரங்குகள்லாம் கூட அமைதியாகிடுமே. அந்த உள்ளுக்குள்ள அந்த வெளிச்சம், காத்தால ஏகாந்தம், அமைதியாக இருக்கும். நிஜமாவே யூ கேன் ஃபீல் த பீஸ். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அமைதி நான் சொல்கிறேன் இல்லையா, அப்படியே தான் இருக்கும். எங்கேயாவது ஓரத்தில் அப்படியே உட்காந்துண்டு அப்படி ராதே 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 தான் சொல்ல வரும். இந்த ராதே ராதேன்னு சொல்லிச்சுட்டு ஒன்றும் யோசிக்க வேண்டாம், ஒன்றுமே தியானமும் பண்ண வேண்டாம். அந்த இடத்துல உட்காந்துண்டு பிருந்தாவனத்தில் இருக்கேன், கிருஷ்ணன் என்னைக்கு உட்கார வச்சிருக்கான். அது ஹிந்து அந்த ஒரு சில் காற்றெல்லாம் வரும், யமுனையுடைய காற்று, லேசா மரங்களுடைய சப்தம், இந்த அணில்கள் குயில்களுடைய சப்தம். அப்படியே அதாவது நம்மெல்லாம் சொன்னோம், அப்படியே உட்காந்து அப்படியே அமைதியாக இருந்தால் போதும். இந்த பெரிய கடற்கரையில் யாருமே சப்தம் இல்லாமல் கடற்புறத்தை பார்த்தா என்ன ஒரு சந்தோஷம். ஆற்றங்கரையில் உட்காந்துட்டு அந்த ஆற்றங்கரையை பார்த்தா என்ன சந்தோஷம். என்னுடைய பாணியில் சொல்லணும்னா இமயமலையில் உட்காந்து அப்படியே பார்த்து, அதுவும் இந்த துங்குநாத்தெல்லாம் அந்த மலை ஏறிட்டு அந்த உச்சியில் ஏற்றி கார்த்திக் சுவாமியை ஏறிட்டு குவைட்டாக அந்த ஹிமாலயன் வியூஸ், அது இந்த சிற்காட்ட கணபதியெலாம் வந்து கேதார்நாத் பக்கத்தில் ஏறி அப்படியே பார்த்தோம்னா ஒன்றும் வேண்டாம், பார்த்துட்டோம்னா போதும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே தோணாது. அந்த மாதிரி இந்த தட்டியாஸ்தான். அங்கே இருக்க சாதுக்கள்லாம் பாட்டுக்கு இருப்பா, ஜபிப்பா, கழுத்த துளசி மாலை இருக்கும், அது ஜபிக்கிறது கூட தெரியாது, யார்கிட்டையும் பேசவும் மாட்டோம். நம்மளே பேச போனால் கூட எப்படி போகணும்னு கேட்டால் கை காட்டுவா, அவ்வளோதான். அதிர்ந்து பேச மாட்டா, பெரிய சப்தம், அதெல்லாம் பேச வருமா கூட சமயத்தில் சந்தேகம் வந்துடும். பெரிய எக்ஸ்பிரஷன்லாம் இருக்காது முகத்தில். என் வேலை நான் பிருந்தாவனத்தில் இருக்கேன், கிருஷ்ண கைங்கரியம் பண்ணுறேன், ரொம்ப சின்சியராக இருக்கும். ஏன்னா ராதையும் கண்ணனும் நித்தியம் அங்கே வந்து லீலை பண்ணுறதுனால எங்கேயாவது வந்து ஒரு கல் இல்லாட்டி முள் பிரிய சखी காலில் குத்திடக்கூடாது. பிரியத்தமன், அவர் பிரியத்தமன் பிரிய சखी. கிருஷ்ணன் ராதையுடைய காலில் ஒரு விதமான கல்லோ முள்ளோ குத்திடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாகிரதையாக இருக்குவா. தொடப்பத்துக்கு வலிக்குமா மண்ணுக்கு வலிக்குமான்னு இருக்குவா. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பெருக்கிறதே. நிஜமா வாழ்க்கையில் ஒரு தடவையாக பார்க்கலாம். பிருந்தாவனத்தில் மற்ற இடங்கள்லாம் பார்க்கல இல்லை, தட்டியாஸ்தான் நான் போய் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு தடவை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ இருந்திருக்கேன். அப்படி ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு அப்படியே பார்த்தேன், அப்படி காலார நடந்தேன், ஒரு மரத்தை தொட்டு பார்த்தேன், மரத்துக்கு உட்காந்தேன், அப்படி அந்த இடம்லாம் அப்படி பார்த்துருக்கேன். சுகம், எனக்கு ஒரு வார்த்தையே சொல்ல தெரியல. தட்டியாஸ்தான், யூ கேன் ஃபீல் பிருந்தாவன் அங்கே. நிஜமாவே அந்த கட்டடங்கள் கூட பழசுதான். அங்கே இருக்கக்கூடிய அந்த கதவுகள் ஜன்னல்கள், பழமை மாறாத ஒரு இடம்
இந்த தட்டியாஸ்தான். உங்க மனசும் தட்டியாஸ்தான் மாதிரி ஆகட்டும். ராதையும் கிருஷ்ணனும் கொஞ்சி லீலைகள் பண்ணும்படியான அந்த புறமாக உங்கள் மனசு மாறட்டும். அதுலேயே இன்னைக்கு துக்கா பீஜ், இந்த துக்கா பீஜ் அன்னைக்கு இந்த விஷயம் எந்த நாளில் சந்த் துக்காராம் மகராஜ் வைகுண்டத்தை அடைஞ்சாரோ, பீஜமான அந்த ராதையும் கண்ணனும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சமாதானம், சாந்தி, திருப்தி, நிம்மதி எல்லாம் தரட்டும். எத்தனை பேர் கவனிச்சோன்னு தெரியல, இந்த பிருந்தாவன சீரீஸ் அங்கங்க நிறைய ஆசீர்வாதங்களா சொல்லிகிட்டே இருக்கேன். நான் இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு உபன்யாசத்துல எவ்வளோ பேர் விஷயம் சொல்லியிருக்கேன். சமர்த்த ராமதாசர், துக்காராம் மகராஜ், சைத்தன்ய மகாபிரபு, அங்கொன்னும் இங்கொன்னுமா எப்பயோ வரும். ஆனால் இல்லை, ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி ஒவ்வொரு விதமாக அப்பப்போ இந்த ஆசீர்வாதங்கள் ராதாராணி கொடுக்குறா. வாங்கி வச்சுக்கோங்க, சந்தோஷமா இருங்க. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो थटिया स्थान की जय, जय बोलो आज की आनंद की जय। राधे कृष्णा।